இந்த வீடியோ வந்து ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த ரூபிக்ஸ் கியூபை நம்ம பக்காவாக சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதில் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னே அதுக்கு வந்து முதல்ல ரூபிக்ஸ் கியூபோட பேசிக் ஆன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சென்டர் பீஸ். அதாவது இதை வந்து சுற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் சென்டர் பீஸ். இது வந்து எட்ஜ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரெண்டு ஃபேஸஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கலர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கார்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மூணு பக்கங்கள் இருக்கும். இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும். ஸோ இது எட்ஜ் பீஸ். இது ரெண்டு ஃபேஸ் இருக்கிற இது கார்னர் பீஸ். இது ரெண்டு ஃபேஸ் இருக்கிற எட்ஜ் பீஸ். இது சென்டர் பீஸ். இது ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்கும். இதில் இந்த எட்ஜ் பீஸை எங்கே வேணால் மாற்றிக்கலாம். கார்னர் பீஸ் அதே மாதிரி எந்த கார்னர் வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் சென்டர் பீஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கும். எட்ஜ் பீஸஸை எந்த எட்ஜஸ்க்கு வேணாலும் கொண்டு போகலாம். இப்போ இதை வந்து நான் இந்த எட்ஜுக்கு கொண்டு போகலாம். இந்த கார்னர் பீஸை நான் இப்போ இங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர் பீஸும் எட்ஜ் பீஸையும் நம்ம எங்கே வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் இதில் சென்டர் பீஸ் மட்டும் மாற்ற முடியாது. இது மட்டும்தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து டாப் ஃபேஸ், இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். இப்போ இப்படி நான் பிடிச்சிருக்கிறேன்னா இது டாப் ஃபேஸ். இது என்ன பார்த்துருக்கிற, அதாவது நம்மளை பார்த்துருக்கிற அந்த இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். இது இது வந்து ரைட் ஃபேஸ். இது வந்து லெஃப்ட் ஃபேஸ். இது பார்த்திங்கன்னா பேக் ஃபேஸ். கீழே பார்த்திங்கன்னா டவுன் ஃபேஸ். ஸோ இது ஃபேஸஸ். மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது இந்த க்யூபுக்கு. இதில் இந்த க்யூப் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு சில அல்காரிதம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த அல்காரிதம்ஸ் என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இந்த அல்காரிதம் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து நான் இப்போ சொல்கிறேன். அது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ரைட்டுன்னு சொன்னேன்னா உங்களுடைய க்யூபோடைய இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த இதை நீங்கள் ரைட் சைடு திருப்பணும். அதாவது ஒரு வாட்டி அப்படியே ரைட் சைடு திருப்பணும். பார்த்திங்கன்னா இது வந்து கிளாக் வைஸ் டிரெக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கிளாக் சுற்றுற மாதிரியான ஒரு டிரெக்ஷன். இது பார்த்திங்கன்னா ரைட்டுன்னு சொல்லும்போது இப்படி திருப்பணும். அதே இது ரைட் இன்வெர்ட் அப்படின்னு சொன்னேன்னா திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நீங்கள் சுற்றணும். ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அதே மாதிரி ரைட் இன்வெர்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது லெஃப்ட் இன்வெர்ட். லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். லெஃப்ட் இன்வெர்ட் அப்படின்னா மறுபடியும் கிளாக் வைஸில் சுற்றுறது. ஸோ ரைட், இது ரைட் இன்வெர்ட், இது லெஃப்ட் இன்வெர்ட். அடுத்தது அப் இன்வெர்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதில் அப் அப்படின்னு சொன்னோன்னா இதை இப்படி திருப்பணும் ஒரு வாட்டி. அப் இன்வெர்ட் அப்படின்னு சொன்னோன்னா இதை எப்படி திருப்பணும். அப்புன்னு சொன்னோன்னா இப்படி, அப் இன்வெர்ட்டுன்னு சொன்னோன்னா இப்படி. அடுத்து அதே மாதிரி டவுன் இன்வெர்ட். டவுனுன்னா நீங்கள் வந்து இப்படி திருப்பணும். அதே இது டவுன் இன்வெர்ட் அப்படின்னு சொன்னோன்னா இப்படி திருப்பணும். பார்த்திங்கன்னா டவுன் இப்படி, டவுன் இன்வெர்ட்னா மறுபடியும் இப்படி. ஸோ அடுத்தது பேக் இன்வெர்ட், பேக் அப்படின்னு சொன்னோன்னா இப்படி திருப்பணும். பேக் இன்வெர்ட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் நீங்கள் திருப்பணும். ஸோ இது ரைட், இது ரைட் இன்வெர்ட், இது லெஃப்ட் இன்வெர்ட், இது அப் இன்வெர்ட், இது டவுன் இன்வெர்ட், இது பேக் இன்வெர்ட். ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் இந்த அல்காரிதம் அப்ளை பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். இதை நீங்கள் எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இது வந்து ரைட், இது வந்து ரைட் இன்வெர்ட், இது வந்து லெஃப்ட், இது வந்து லெஃப்ட் இன்வெர்ட், இது வந்து யூ அப், அதாவது யூ, இது வந்து யூ இன்வெர்ட், அதாவது அப் இன்வெர்ட், இது வந்து டவுன்,
அதே திருப்பி திருப்பினீங்கன்னா டவுன் இன்வெர்ட். அதே மாதிரி இது வந்து பேக் பின்னு சொல்லுவோம். ஸோ பேக் பி, இது வந்து பேக் இன்வெர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுக்காக தான் போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எப்படி ரூபிக்ஸ் கியூபை எங்கே தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பக்கத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இதுதான் வந்து நான் வந்து இப்போது இந்த பக்கத்தை தான் நான் வந்து முதல்ல சால்வ் பண்ண போகிறேன். இந்த ப்ளூ பக்கத்தை அதுக்கு இந்த ப்ளூ பக்கத்தை முதல்ல சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது ப்ளூவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற கலர். ஸோ அப்படியே உங்களோட க்யூபை அப்படியே திருப்பி போடுங்க. இங்கே வந்து க்ரீன் இருக்கும். இங்கே இப்போ நாம் அந்த ப்ளூ கலரை முதல்ல சேர்க்கணும். அது ஏன் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளூ இருக்குது, ஓகேங்களா? இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. இப்போ இந்த ப்ளூவை நம்ம இங்கே கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் இதை இந்த பக்கமாக ட்விஸ்ட் பண்ணி இதை இப்படி திருப்பினீங்கன்னா அந்த ப்ளூ இங்கே வந்துடும். இப்போது 2 ப்ளூ வந்துடுச்சு. இன்னும் இங்கே ஒரு ப்ளூ, இன்னும் இங்கே ஒரு ப்ளூ கொண்டு வரணும். ஸோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. இது அப்போது இப்படியே சுற்றினா இங்கே ஒரு ப்ளூ வந்துடும். ஸோ 3 ப்ளூ வந்துடுச்சு. இதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே இன்னொரு ப்ளூ கொண்டு வரணும். நீங்கள் எங்கே ப்ளூ தேடுங்க. இங்கே இருக்குது. இப்போ இந்த ப்ளூ இங்கே வரணும் நமக்கு. ஸோ அந்த ப்ளூவை அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இப்போ இது இங்கே இருக்குது. இதை அப்படியே நான் சுற்றினேன்னா இது மேலே வந்துடும். ஓகேங்களா? உங்களோட கன்ஃபியூஷன்னா இந்த ப்ளூவை நான் ரிமூவ் பண்ணுறேன் இங்கேருந்து, இந்த இடத்துல இருந்து. இப்போது 4 ப்ளூ நான் சேர்த்துட்டேன். இந்த 4 ப்ளூவை தான் இப்போ நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இந்த 4 ப்ளூவை கொண்டு வரதுக்கு முன்னாடி மெயினாக முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ப்ளூ கிராஸ் நான் சேர்க்கும்போது நீங்கள் சும்மா இந்த கிராஸ் மட்டும் சேர்த்தா போதாது. அட் த சேம் டைம் இந்த கலரோட இங்கேயும் மேட்ச் ஆகணும். அதாவது இங்கே நான் ப்ளூ சேர்த்தேன்னா இங்கே எனக்கு எல்லோ சேரணும். அதாவது ப்ளூ எல்லோ, அப்போது அதுக்கான ரெண்டும் சேம் கலர் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ப்ளூ அண்ட் ஒயிட் சேம் ஆகணும். இங்கே ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வரணும். இங்கே ப்ளூ அண்ட் ரெட் வரணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இங்கே வந்து 4 எட்ஜ் பீசஸ் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து ப்ளூ எல்லோ இருக்குது. எல்லோ எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. இங்கே வந்துடுச்சு எல்லோ. இப்போ எல்லோவும் சேர்ந்துருச்சு. இங்கே ப்ளூவும் சேர்ந்துருச்சு. இப்போ இதை அப்படியே அவங்களுடைய 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா, அதாவது அப்படியே 2 சுற்றுனீங்கன்னா இது இப்போ இங்கே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மேட்ச் ஆகிடும். எல்லோவும் மேட்ச் ஆகிடும். இங்கே ப்ளூவும் மேட்ச் ஆகிடும். இப்போ அதே மாதிரி இங்கே ப்ளூ ரெட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா ப்ளூ ஆரஞ்சு சேர்ந்துருக்கு. ப்ளூ ஆரஞ்சு சேர்ந்துருக்கு. அதனால இதை அப்படியே அதே மாதிரி 2 சுற்றினீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து இது சேர்ந்துடும். இங்கே இது சேர்ந்துடும். பார்த்திங்கன்னா இங்கே 3 ப்ளூ சேர்ந்துருச்சு. இங்கே 2 ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. இங்கே வந்து 2 எல்லோ சேர்ந்துருச்சு. இப்போ நமக்கு மீதி இருக்கிறது இந்த 2, அதாவது ஒயிட் அண்ட் ரெட்டு. ஸோ இதை அப்படியே திருப்பினீங்கன்னா ரெண்டும் கரெக்டான இடத்துக்கு போயிடுச்சு பொசிஷனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே 2 சுற்று, இதையும் அப்படியே 2 சுற்று சுற்றிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு கிராஸ் வந்திருக்கும். இந்த கிராஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் நம்ம இதையும் சேர்த்துருக்கோம். அதாவது இந்த ரெண்டு கலரும் மேட்ச் ஆகிருக்கும். சென்டர் பீசஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கிராஸ் சேர்த்துட்டோம். இதுதான் வந்து முதல் ஸ்டெப். நீங்கள் வந்து ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா இந்த கிராஸ் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கார்னர் பீசஸ் நம்ம சேர்க்கணும். அதாவது இந்த எட்ஜ் பீசஸ் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கார்னர் பீசஸ் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கார்னர் பீசஸ் சேர்க்குறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த செலக்ட் பண்ண வேண்டிய கலர் விஷயம் இதே தான், சேம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் மேட்ச் ஆகணும். இந்த கலருக்கான இங்கே இது மேட்ச் ஆகணும். இங்கே வந்து ப்ளூ வரணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ வரணும். அதனால் இந்த 3 கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ப்ளூ,
ஒயிட்டு எல்லோ இருக்கிற பீசஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது ப்ளூ எல்லோ ஒயிட்டு இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து இங்கே இருக்கும். ப்ளூ ஒயிட்டு, இங்கே வந்து எல்லோ இருக்குது. இப்போது இந்த பீஸ் வந்து இங்கே எங்கே வந்தால் ப்ளூ ஒயிட்டு எல்லோ. இப்போ இங்கே இருக்கிற பீஸ் வந்து இங்கே வரும். இங்கே வந்துச்சுன்னா அது கரெக்டாக. அதுக்கு நான் முதல்ல அந்த பீஸை எங்கே வரணுமோ அதுக்கு கீழே நான் கொண்டு வரேன். இப்போது அதுக்கு நேராக நான் அந்த ப்ளூ கலரை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த எல்லோ இங்கே வரும். இங்கே கீழே இருக்கிற இந்த ஒயிட் வந்து இங்கே வரணும். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், அதாவது ஒரு ட்விஸ்ட் கீழே பண்ணால் இந்த ப்ளூ வந்து இங்கே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே கீழே ஒரு டவுன் ட்விஸ்ட் பண்ணேன்னா இந்த ப்ளூ வந்து இப்போ இங்கே வந்துடுச்சு. இதை அப்படியே நான் மேலே கொண்டு வந்தேன்னா இப்போ இந்த இடத்துல ப்ளூ எனக்கு வந்துடுச்சு. ஸோ இங்கே எனக்கு ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே எனக்கு எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே எனக்கு ஒயிட் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கார்னர் பீஸ் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கார்னருக்கு போகணும். இங்கே என்ன கலர் வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ வரணும், இங்கே ஒயிட் வரணும், இங்கே ஆரஞ்சு வரணும். ஸோ ப்ளூ ஒயிட் ஆரஞ்சு கலர் தான் இப்போ நம்ம தேட போகிறோம். ப்ளூ ஒயிட் ஆரஞ்சு இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து இங்கே இருக்குது, ப்ளூ ஒயிட் ஆரஞ்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த பீஸ் இங்கே வரணும். ஸோ அந்த பீஸை நான் கொண்டு வந்து எனக்கு தேவையான அந்த இதுக்கு கீழே கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போது ப்ளூ பீஸ் வந்து இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு எனக்கு இங்கே வரணும், நான் கரெக்டாக கீழே வச்சுருக்கேன். சரி, அதே மூவ் அப்படியே எப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ப்ளூவும் இங்கே வந்துடும். இப்போ அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ இந்த ஒயிட் எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு, இந்த ஆரஞ்சு எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மீதி இருக்கிறது இந்த 2 பீஸ் மட்டும்தான். இந்த 2 கார்னர் பீஸை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பக்கம் சால்வ் ஆகிடும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த கார்னர் பீஸ், இந்த கார்னர் பீஸ் பார்த்திங்கன்னா அதே சேம், இந்த ப்ளூ கலர், இந்த ஆரஞ்சு கலர் அண்ட் இந்த ரெட் கலர் எனக்கு வேணும். ஸோ ப்ளூ ஆரஞ்சு ரெட் வேணும். ப்ளூ ஆரஞ்சு ரெட் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸ் எனக்கு தேவையான பீஸ் வந்து இங்கே இருக்குது. நான் அப்படியே அதை இப்போ மாற்றி கொண்டு வரணும். இப்போ அதை எப்படி மாற்றி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி திருப்பினீங்கன்னா இந்த பீஸ் கீழே வந்துடும். ஸோ அந்த பீஸ் வந்து இப்போ கீழே இருக்குது. இதை அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பீஸ் எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த பீஸ் எனக்கு இப்போ கீழே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே உல்டாவாக இருக்குது. ப்ளூ வந்து கீழே போயிடுச்சு. ப்ளூ என்னுடைய இந்த பக்கத்தில் வரணும். இப்போது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இப்படி திருப்பி எப்படி இதை 2 ட்விஸ்ட் பண்ணேன்னா இப்போது எனக்கு ப்ளூ இங்கே வந்துடுச்சு. இப்போது இதை நான் இங்கே கொண்டு வந்தேன்னா எனக்கு கரெக்டாக அதுக்கு கீழே ப்ளூ வந்துடுச்சு. இப்போது அதே இது பார்த்திங்கன்னா ஒரு ரைட் இன்வெர்ட், அப்புறம் ஒரு டவுன் இன்வெர்ட், அப்புறம் ஒரு அப். ஓகேங்களா? ஒரு ரைட் திருப்பினீங்கன்னா ஸோ இங்கே வந்துடுச்சு. இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு, இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு கார்னர் பீஸ். ஸோ இங்கே என்ன கலர் வரணும்? ப்ளூ ரெட் எல்லோ 3 கலர் வரணும். ஸோ இந்த ப்ளூ ரெட் எல்லோ இங்கே இருக்குது. ஆனால் என்னுடைய கலர் வந்து இங்கே வரணும். அந்த கலர் இங்கே இருக்கிற கலர், அதனால் அதை அப்படியே அதுக்கு கீழே நேராக கொண்டு வந்து வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே நேராக ப்ளூ கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது ப்ளூ. இந்த ப்ளூவை கொண்டு வரதுக்கு சேம் அதே ரைட் இன்வெர்ட், டவுன் இன்வெர்ட், அப்புறம் ரைட். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு பக்கம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மூணு சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே மேட்ச் ஆகிடும். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கேயும் மேட்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுடைய ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதுல. பாருங்கள், இது ஆரஞ்சு, இது ரெட்டு, இது எல்லோ, இது ஒயிட்டு. இங்கே நம்ம 4 கலர் எல்லாம் இந்த ப்ளூ கலரை வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போது 2வது ஸ்டெப், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு.
இது இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போகிறோம். இந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு தான் வந்து நீங்கள் கேட்கலாம், என்னடா அல்காரிதம் பற்றிலாம் பேசுனீங்க, எங்கே அல்காரிதம் காணும் அப்படின்னு. இந்த ரெண்டாவது ஸ்டெப்லேருந்து தான் உங்களுக்கு அல்காரிதம் வரும். இதுக்கு மேலே தான் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 அல்காரிதம்ஸ் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நீங்கள் இந்த ரூபிக்ஸ் க்யூபை சால்வ் பண்ணவே முடியும். அதனால தான் அந்த முதல்ல நான் சொன்ன அந்த ரைட் இன்வெர்ட்ஸ் ரைட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அந்த அல்காரிதம் வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புன்றது தான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டெப். பட் என்ன ஒன்றுனா, நீங்கள் வந்து தேடி இந்த ரூபிக்ஸ் க்யூபை வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பில் ஏன்னா இப்போ கலர்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் தேடணும், எந்த கலர் எங்கே இருக்குது, எந்த கலர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுவீங்க. இனி இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 ஒரு சில ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது இந்த அல்காரிதம் மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஃபுல்லாகவே ரூபிக்ஸ் க்யூப் வந்து பக்காவாக சால்வ் ஆகிடும். நீங்கள் வந்து தேடி போய் எனக்கு இதை செலக்ட் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, கலர்ஸ் பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் அந்த அல்காரிதம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த அல்காரிதம் வந்து அதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்ச உடனே இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப் போகிறது வந்து, இந்த ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டீ க்ரியேட் பண்ணணும். இந்த டீ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ளூக்கு ஆப்போசிட் கலரான கீழே என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் மெயினாக. ஸோ இந்த க்ரீன் இருக்குது. இப்போ நம்ம இந்த டீ இங்கே நம்ம சேர்க்கும்போது எனக்கு வந்து அந்த கீழே வந்து க்ரீன் கலர் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒயிட் இருக்குது, நான் இங்கே ஒயிட் டீ சேர்க்குறேன்னா கீழே க்ரீன் இருக்குது. அப்போ என்னால் இந்த ஒயிட் டீ சேர்க்க முடியாது, ஏன்னா இந்த க்ரீன் இருக்கிறனால. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நான் சேர்க்க முடியாது. அதனால் அது இல்லாத ஒரு கலராக பார்த்து நான் சேர்க்கணும். இப்போது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு டீ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ரெட்டு டீ, இங்கே வந்து ரெட் டீ சிம்பிள் கரெக்டாக இங்கே வந்திருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு டீ அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்திருக்கும். அதே இது கீழே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் இருக்குது. அதனால் இதில் பண்ணலாம். இப்போது இங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ண போகிறோம். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கீழே இருக்கிற கலர், அதாவது இந்த ரெட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஆரஞ்சு, அப்போது இந்த பீஸ் வந்து எனக்கு இங்கே வரணும். ஏன்னா இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஸோ இந்த ரெட்டு இங்கே வரணும், இந்த ஆரஞ்சு இங்கே வரணும்னா இந்த பீஸ் அப்படியே எனக்கு இங்கே வரணும். இங்கே வந்தால் தான் எனக்கு வந்து இது மேட்ச் ஆகும். இப்போது இதுதான் இது. ஸோ இந்த பீஸ் வந்து இங்கே வர்றதுக்கு என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும், இங்கே வந்து லெஃப்ட்டில் வரணும். ஸோ இதை நான் வந்து டீ லெஃப்ட்டுன்னு சொல்கிறேன். டீ லெஃப்ட்டுக்கான ஃபார்முலா வந்து நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீ லெஃப்ட், டீ ரைட் அப்படின்னு 2 ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ லெஃப்ட்டும் வரும், டீ ரைட்டும் வரும். அது வந்து இந்த பீஸை பொறுத்து நம்ம ஒரு சில பீசஸ் வந்து லெஃப்ட் சைடு மேட்ச் பண்ணுற மாதிரி வரும், ஒரு சில பீசஸ் வந்து ரைட் சைடு மேட்ச் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு 2 தனி ஃபார்முலா இருக்குது. இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இப்போ நம்ம பண்ண பொறுத்து லெஃப்ட் ஃபார்முலாவுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது வந்து, முதல்ல உங்களோட க்யூபை டீ ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டவுன் டி, ஓகேவா, லெஃப்ட் ஒரு இது சுற்றிக்கோங்க, ஸ்லோவாக தான் பண்ணுறவங்களுக்காக. நெக்ஸ்ட்டு அகைன் திரும்பவும் டவுன், திரும்ப கீழே கொண்டு வந்து லெஃப்ட் அப்படியே மேலே கொண்டு போங்க, லெஃப்ட் இன்வெர்ட், திரும்ப இந்த பக்கம் திருப்பினார் டவுனை, திரும்ப இப்படி திருப்பாங்க, டவுன் இன்வெர்ட். அடுத்தது ஃபேஸ், இந்த ஃபேஸை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபேஸ் ட்விஸ்ட், அதாவது ஃபேஸ் வந்து இன்வெர்ட்டடாக சுற்றணும். இப்போது திரும்ப அதே கொண்டு வந்து அதே டவுன், அப்படியே டவுன் இன்வெர்ட் அப்படியே திரும்ப இன்னொரு வாட்டி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா திரும்ப ஃபேஸ் இன்வெர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 கலரும் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் கொண்டு வர வேண்டியது அப்படியே இங்கே கொண்டு வரணும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பீஸ் இப்போ இங்கே வந்துடுச்சு, ஆரஞ்சு ரெட்டு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஆரஞ்சு டீ சேர்த்துருக்கோம். ஆரஞ்சு டீ கீழே ஒயிட் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஒயிட் வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வரணும், சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டீ லெஃப்ட்டுன்னு சொல்கிறேன் இந்த ஃபார்முலா.
ஸோ அதே ஃபார்ம் தான். டவுன் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் இன்வெர்ட் டவுன் இன்வெர்ட் ஃபேஸ் டவுன் டவுன் இன்வெர்ட் ஃபேஸ் அப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இங்கே வந்துடுச்சு, இங்கே வந்து ஒயிட் வந்துடுச்சு. இது டீ நம்ம சேர்க்கணும். டீ இங்கே பச்சை கலர் இல்லாமல் இருக்கிறது இந்த ஒரு கலர் மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி அது டீ இங்கே சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த ரெட் இப்போ இங்கே நம்ம லெஃப்ட் வரணும். ஸோ இந்த லெஃப்ட் வர்றதுக்காக திரும்பவும் அதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டவுன் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் இன்வெர்ட் டவுன் இன்வெர்ட் face twist face down down invert face up. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் இங்கே வந்துடுச்சு, ரெட் கலர் இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைட்டுக்கான ஃபார்முலா ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டீ ரைட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். டீ ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஃபார்முலா தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் லைட்டாக ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ரைட் இன் பண்ணோம்னா இங்கே ரைட் இன்வெர்ட் பண்ணுவோம், அங்கே நம்ம லெஃப்ட் இன் பண்ணோம்னா இங்கே லெஃப்ட் இன்வெர்ட் பண்ணுவோம். ஆனால் அங்கே லெஃப்ட் சைட் பண்ணியிருப்போம் நீங்கள், அப்படியே நீங்கள் அது வந்து இங்கே ரைட்டில் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரைட் சைடு மூவ் பண்ணுவீங்க, அங்கே நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம், இங்கே நம்ம வந்து ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டவுன் இன்வெர்ட், அதாவது அங்கே நம்ம எப்படி திருப்பி இருப்போம், இங்கே வந்து டவுன் இன்வெர்ட். ஸோ இது கீழே மறுபடியும் டவுன் இன்வெர்ட், அப்புறம் மேலே கொண்டு வாங்க, அப்புறம் இது திருப்பி அதே பொசிஷன் கொண்டு வாங்க, அப்புறம் திருப்பி அதே பொசிஷன் கொண்டு வாங்க, ஃபேஸ் டவுன் கீழே கொண்டு வந்துட்டு இது திரும்ப சுற்றிக்கணும்னா இது இந்த பொசிஷன் சுற்றினோம்னா இப்போது இங்கே கலையாமல் இருக்கும். முதல்ல சேர்த்த கலர் கலையில், ஆனால் அது வந்து அதே டைம் பார்த்திங்கன்னா இங்கே இருந்த ரெட் கலர் இங்கே வந்துடுச்சு எனக்கு, ரெட் அண்ட் எல்லோ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் இந்த இதில் சால்வ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த 3 பக்கமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இது சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ சால்வ் பண்ண வேண்டிய ஒரே இது இது மட்டும்தான், இது மட்டும்தான். இப்போது இது சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து 3வது ஸ்டெப். 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். 3வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலர் தான் இவ்வளோ நேரம் நம்ம டாப் ஃபேஸாக வச்சுருந்தோம், அப்படியே ப்ளூ கலருக்கு ஆப்போசிட் கலர் அப்படியே க்ரீனுக்கு போங்க. இப்போது இந்த ப்ளூவோடைய ஆப்போசிட் கலரில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது இங்கே நம்ம சேர்க்குறதுக்கு முதல்ல அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி முதல்ல கிராஸ் இங்கே பண்ணணும். இந்த கிராஸ் இங்கே பண்ணும்போது இது கலையாமல் இங்கே கிராஸ் பண்ணணும், அதுதான் நம்மளோட சேலஞ்சு. ஸோ அதை நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு உங்களுடைய இந்த கலர்லேருந்து நீங்கள் இங்கே திருப்பும்போது இங்கே என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த பொசிஷனில் இருந்தால் இந்த 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 லைன் சொல்லுவோம், இந்த லைன் வந்து இருந்தால் நீங்கள் உங்களுடைய க்யூபை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இப்படி இருக்கிற மாதிரி, அதாவது நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நான் இப்போ சொல்ல போகிற இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த கிராஸ் வந்து கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ ஃபேஸ் டவுன் இது அண்ட் திரும்ப பேக் மேலே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு எல் ஷேப், அதாவது எல்லை திருப்பி போட்ட மாதிரி ஒரு எல் ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இப்படி வச்சிங்கன்னா இது எல், இப்படி வச்சிங்கன்னா இது திருப்பி எல்லை திருப்பின மாதிரி இருக்கும். ஸோ அதே பொசிஷனில் அந்த எல்லை அப்படியே திருப்பி பிடிச்ச மாதிரி இந்த பொசிஷன் வச்சு அதே ஃபார்முலா திரும்ப அப்ளை பண்ணுங்கள். எஃப் யூ ரைட் இன்வெர்ட், எஃப் திரும்ப ரைட் இன்வெர்ட்,
அப்படிங்க திரும்ப மறுபடியும் மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஸோ இங்கே உங்களுக்கு கிராஸ் சிம்பிள், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் சிம்பிள் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த கிராஸ் சிம்பிள் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வெறும் கிராஸ் சிம்பிள் மட்டும் வந்திருக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபிஷ் டைப் போகுது, அதாவது ஒரு மீன் மாதிரியான ஒரு வடிவம். பார்த்திங்கன்னா இது ஒரு வால், இது வந்து அதோடைய முகம் அப்படின்ற மாதிரியான ஒரு மீன் வடிவம், மீன் சம்மந்தப்பட்ட மீன் வடிவம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ மீன் வடிவம் வந்திருக்கவங்க மட்டும், அதாவது இந்த மீன் வடிவத்தில் இந்த மீன் வடிவம் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ இது இந்த மீனுடைய வாய் வந்து இந்த பக்கம் வர மாதிரி, அதாவது உங்களுடைய இடது கை பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஃபார்முலா வரும். இந்த மீன் சிம்பிள் வராதவங்க இந்த கிராஸ் வந்தாலே போதும். இந்த கிராஸ் வந்ததுக்கப்புறம் இதே நான் சொல்கிற அதே ஃபார்முலாவை, இப்போ சொல்கிற அதே ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மீன் சிம்பிள் வந்தவங்க இப்போது அப்படி அதே இந்த மீனை வந்து இந்த வாய் வந்து என்னுடைய இடது கை பக்கமாக பார்க்குற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. இந்த மீன் சிம்பிள் வராதவங்க இப்போ நம்ம அந்த கிராஸ் மட்டும் வச்சு பண்ணவங்களுக்கு இப்போ அந்த மீன் சிம்பிள் வந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த இது பண்ணோன்னே அவங்க அதே மாதிரி அந்த மீன் சிம்பிளை அவங்களோட இடதுக்கு பக்கத்தில் வச்சு இன்னும் ஒரு வாட்டி அதே ஃபார்முலாவை, இப்போ சொன்ன அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு இது சால்வ் பண்ண ஒரு க்யூப் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். இப்போது இது பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே தான் சால்வ் பண்ணணும். அதுக்கு முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த கார்னர் பீசஸை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அங்கே வந்து நம்ம முதல்ல எட்ஜ் பீஸை சால்வ் பண்ணியிருக்கோம். இதை சால்வ் பண்ணி க்ராஸ் பண்ணோடனே அடுத்தது இங்கே வந்து நம்ம முதல்ல இப்போ இந்த கார்னர் பீசஸ் வந்து சால்வ் பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பக்கம் எனக்கு வந்து 2 கார்னர் பீஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, அதாவது ரெட்டும் மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் மற்ற எந்த கலரும் எனக்கு மேட்ச் ஆகலை. அதனால் இந்த மேட்சான கலரை அப்படியே என்னோடய கைக்கு பின்னாடி, அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி அப்படியே வச்சுட்டு இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஸ்க்ரீனில் வர இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இதுதான் அந்த ஃபார்முலா. ரைட். பேக் 2 வாட்டி, ரைட், திரும்ப அப்படியே ஃபேஸ் அப்படியே பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. அகைன் ரைட் இன்வெர்ட், மறுபடியும் பேக் 2 வாட்டி, இப்போ மறுபடியும் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக க்யூபே சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் இல்லை, இது மட்டும் இல்லை, ஒரு சில பேருக்கு கரெக்டாக இது வந்திருக்காது. ஏன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோடனே அவங்களுக்கு வேறு மாதிரியான பொசிஷனில் வந்திருக்கும். அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து நம்ம இந்த கார்னர் சால்வ் பண்ணுறதுக்கு தான் பண்ணோம். பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கம் இந்த 2 கார்னர் எல்லாமே நமக்கு சால்வ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு அது வந்துருக்கும். இப்போ அடுத்தது அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 கார்னரும் செட் ஆகிருக்கும். அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணாமல் இந்த 2 கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்திருக்கும். ஒருவேளை இந்த 2 கார்னரும் ஈக்குவலாக வராதவங்க அதே ஃபார்முலாவை, அதே அல்காரிதமை திரும்ப அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 கார்னரும் இந்த 2 எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலர்ஸ், அதாவது திருப்பினீங்கன்னா ரெட்டு இந்த மாதிரியான கலர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஸோ இந்த மாதிரி 2 கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகிருக்கும். இப்போது இந்த கார்னர்ஸ் ஜாயின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய அல்காரிதம் தான் இது. ஸோ எந்த சைடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் மேலே இந்த கார்னர் வந்து மேலே வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஃபேஸ் 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணுங்கள்.
அப் சைட் யூ வந்து ஒரு வாட்டி மேலே சுற்றுங்க. இது ஒரு டவுன், இது ஒரு டவுனு, மறுபடியும் 2 வாட்டி மேலே சுற்றுங்க. அகைன் இது அப், இது அப். இப்போது சுற்றுனீங்கன்னா மறுபடியும் 2 வாட்டி மேலே சுற்றுனீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் சால்வ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் சால்வ் ஆகிடுச்சு. மீதி 3 பக்கங்கள் எனக்கு வந்து இதில் இருக்குது. இப்போது இதே இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் அப்படியே பேக் சைடு வச்சுக்கிறேன் என்னோடய. ஸோ சால்வ் ஆன பக்கத்தை அப்படியே என்னோடய பேக் சைடு வச்சுக்கிட்டு இப்போது இதை நான் பார்க்கணும். இந்த ரெட்டு எனக்கு என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் வரணும். இங்கே இருக்கிற எல்லோ இந்த பக்கம் வரணும். ஸோ இதை நான் இப்படி சுற்றினா தான் எனக்கு இந்த பக்கம் வரும். எல்லோ ரெட்டு சரிங்களா. அதனால் இப்போ அதே ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, 2 ஃபேஸ் டவுனு, 2 வாட்டி ஃபேஸ் சுற்றிக்கோங்க. நம்ம அந்த ஃபார்முலாவில் இப்படி சுற்றிருப்போம். அதுக்கு பதிலாக இங்கே யூ வந்து அப்படி இன்வெர்ட்டடாக சுற்றுங்க. யூ இன்வெர்ட்டட், மறுபடி சேம் ஒரு டவுன், ரைட் ஒரு டவுன், லெஃப்ட் ஒரு டவுன், ரைட் ஒரு டவுன். அகைன் 2 வாட்டி திருப்பி சுற்றுங்க. அகைன் லெஃப்ட் அப்பு, ரைட் அப்பு. அகைன் இந்த பக்கம் சுற்றினால திரும்பவும் அதே பக்கம் சுற்றுங்க. அகைன் 1 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் வந்து ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே க்யூப் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்ஸ் பட்டனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா திரும்ப புது வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படின்றத. நான் ஸ்லோவாக மெதுவாக நீங்கள் கேட்குற உங்களோட டவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.